அன்பிற்கினியோரே, உங்களுக்கு வாழ்த்துகளும் வணக்கங்களும். ஐரோப்பா கண்டத்திலே பிரெண்டிஸ் ஹெண்டர்சன் என்ற ஒரு முதியவர் இருந்தார். 100 ஆண்டுகளுக்கு மேல் வாழ்ந்தவர். 2ஆம் உலகப் போரின் போது தன்னுடைய மனைவி மகன்களை இழந்தவர். அப்படி இருந்தும் கூட அவர் மிகவும் மகிழ்ச்சியாக இருந்தார். ஒரு சமயம் அவருடைய நண்பர் அவரிடத்தில், எப்படி இவ்வளவு இழப்புகளை சந்தித்த போதும் கூட உங்களால் மகிழ்ச்சியாக 100 ஆண்டுகளுக்கு மேல் வாழ முடிகிறது என்று கேட்டதற்கு அவர் இவ்வாறு பதில் சொன்னார்: வாழ்க்கையில ஒன்றை முடிவு செய்தேன். அது என்னவென்றால், என்ன நடந்தாலும் மகிழ்ச்சியோடு இருப்பதை விட்டுவிடக்கூடாது. இந்த மகிழ்ச்சியாக இருப்பதற்கு நான் செய்தது 2 செயல்கள். ஒன்று, உதவி என்று வருவோருக்கு தாராளமாய் நான் 2, படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு கற்றுக் கொடுத்தேன். இதுதான் நான் செய்த 2 செயல்கள். இந்த 2 செயல்கள் மூலமாக நான் மகிழ்ச்சியாக இருக்கிறேன், 100 ஆண்டுகளுக்கு மேல் இருக்கிறேன் என்று சிரித்துக் கொண்டே சொன்னாராம். அன்பார்ந்தவர்களே, இந்த பெரியவர் சொல்லக்கூடிய வார்த்தைகளில் 2 உண்மைகள் இருக்கின்றன. ஒன்று, நம்ம மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் என்றால் முதலிலே கொடுக்க வேண்டும், 2வது கற்றுக் கொடுக்க வேண்டும். இந்த வார்த்தைகளை இன்றைய இறை வார்த்தையோடு நாம் ஒப்பிட்டு பார்த்தோம் என்று சொன்னார். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து 5 அப்பங்களையும் 2 மீன்களையும் கொண்டு 5000 பேருக்கு உணவளிக்கிறார். இந்த வல்ல செயலை இயேசு செய்ததற்கு அடிப்படை காரணமாக இருந்தது என்றால், ஒரு சிறுவன் தன்னிடத்தில் இருந்த அந்த 5 அப்பங்களையும் 2 மீன்களையும் கொடுத்தது. சிறுவன் செய்தது ஒரு சாதாரண செயலாக இருக்கலாம், ஆனால் அவன் தன்னிடம் இருந்ததை கொடுத்தான். கடவுள் அதை கொண்டு மாபெரும் செயலை செய்ததை பார்த்தான். ஆகவே கொடுக்க வேண்டும். எப்படி கொடுக்க வேண்டும்? முகமலர்ச்சியோடு கொடுக்க வேண்டும். சிராக்கினுடைய ஞான நூலிலே 35வது அதிகாரம் 8வது வார்த்தையிலே படிக்கிறோம். முகமலர்ச்சியோடு கொடுக்க வேண்டும். அடுத்ததாக இன்றைய முதல் வாசகத்திலே நாம் படிக்கிறோம். திருத்தூதர்கள் தலைமைச் சங்கத்தாரால் கடுமையாக தாக்கப்பட்ட போதும் கூட அவர்கள் வருத்தப்படவில்லை, மகிழ்ச்சியோடு இருக்கிறார். ஆண்டவர் இயேசுவின் நிமித்தம் அவர்கள் துன்புறுத்தப்பட்டதற்காக அவமதிப்புக்குள்ளான போதும் அவர்கள் மகிழ்ச்சியாக இருந்தார்கள் என்று சொன்னார். அவர்கள் இயேசுவை பற்றி கற்றுக் கொடுப்பதிலே மகிழ்ச்சியாக இருந்தார்கள். ஆகவே நாம் நம்முடைய வாழ்க்கை மகிழ்ச்சியோடு இருக்க 2 செயல்களை செய்வோம். ஒன்று, நம்மிடம் இருப்பதை இல்லாதவருக்கு கொடுக்கும். ஒன்று, வறியவர்களுக்கு, ஏழைகளுக்கு கற்றுக் கொடுக்கும். கடவுளுடைய ஆசை நமக்கு எப்போதும் உண்டு. ஆம்.